நம்ம பார்க்க போற மூவி மெய்யழகன். வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1996 தான் காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோ அருள்மொழி கோவில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அருள் அந்த கோவில்ல இருக்கிற யானை கூட ரொம்பவே பாசமா பழகக்கூடிய ஆளு. அப்ப பின்னாடி வந்து அந்த யானை கிட்டையும் அதோட பாகன் கிட்டையும் எங்க வீடு கைய விட்டு போயிடுச்சு, நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம் அப்படின்னு அழுதுகிட்டு அங்க அவருக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுறதுக்கு கூட நிக்காம நேரா அவரோட சைக்கிள்ல அழுதுகிட்டே வீட்டுக்கு வர, அப்ப அருளோட அப்பாவும் எங்கடா போன இவ்வளவு நேரமா அப்படின்னு கோவமா திட்டுறாரு. அதே நேரத்துல அருளோட குடும்பம் அந்த ஊரை விட்டு போறதுக்காக அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வண்டியில ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அருளோட வீட்டை சொத்து பிரிக்கும் போது அவரோட அத்தையோட குடும்பம் எழுதி வாங்கிட்டாங்க போல. இவங்க பல வருஷமா வாழ்ந்த வீடு அது. அது மட்டும் இல்லாம அருளோட சொந்த சித்தப்பாவோட பொண்ணு குட்டி பொண்ணு புவனாவும் எப்பவுமே அருள் அண்ணாவோட அவரோட வீட்டுலதான் விளையாடுவ போல. அவளை பிரிய முடியாம தான் அருள் ரொம்பவே சோகமா இருக்காரு. அந்த விஷயத்தால அருளோட சித்தப்பாவும் அண்ணனை புரிஞ்சு இருக்க முடியாம கவலைப்படுறாரு. அதை விட அருளோட மாமாவான ராஜ்கரன் தான் அவரு அருளோட அப்பாவை அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாரு. அவர் தான் ரொம்ப கடந்து மனவேதனைப்படுறாரு. இருந்தாலும் அருளோட அப்பா தங்களை ஏமாத்தின குடும்பம் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது புவனா அண்ணனை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பும் போது எல்லா பொருட்களையுமே ஏத்துனவங்க அருளோட சைக்கிளை மட்டும் ஏத்தல. ஆனா அருளோ அத தேவைப்படுற யாருக்காவது கொடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் சைக்கிளை மட்டும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே காலங்களும் கடந்து போகுது. 2018 வருஷத்தை காட்டுறாங்க. அருளும் வளர்ந்து பெரிய ஆளாகி அவருக்குன்னு ஒரு ஒய்ஃப் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவரு உயிர்நேயவாதி போல அங்கே சுத்திர கிளிகளுக்கு தினமும் இறவிக்கிறாரு. இப்ப ஹீரோ பல வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போக வேண்டி வருது. அதுக்கு காரணம் அருளோட தங்கச்சி புவனாவுக்கு கல்யாணம். அதுவும் புவனா அண்ணன் நீ வரவன தாலி கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம தான் கிளம்ப முடிவெடுத்திருக்காரு. இருந்தாலும் போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்கே போனா இவங்களை ஏமாத்த அந்த சொந்தக்காரங்களோட மூஞ்சில முழிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு அருள். இத்தனை வருஷ காலத்துல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தஞ்சாவூருக்கு போனதே இல்ல. சொந்தக்காரங்க வாடையே ஆண்டாம அருள் அவரோட குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் புவனாவோட கல்யாணத்துக்கு போகாம எப்படி இருப்பா அப்படின்னு அருளோட ஒய்ஃபுமே அனுப்பி வைக்க, அப்படியே அருள் அம்மா கிட்டையும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப அருளோட அப்பாவும் நான் ஏன் வரல அப்படின்னு கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிடா அப்படி சொல்லி என்னடா வாட்சி கட்டாம போற அப்படின்னு அவரோட வாட்சியுமே அருளோட கையில கட்டி விட்டுட்டு அனுப்பி விடுறாரு. அருள் மொழியும் அடுத்த சில மணி நேரத்துல தஞ்சாவூர்ல வந்து இறங்குறாரு. அருளுக்கு தஞ்சாவூர் தான் சொந்த ஊரா இருந்தாலும் வேண்டா ஊருப்பாதான் அங்க வந்து இறங்குறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு உறவுக்காரங்களால காயப்பட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஆட்டோல தஞ்சாவூரை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது அருளோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்க சொந்தக்காரங்க பிடிங்கிட்டா அவங்களோட வீட்டை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் இறங்கி பாத்துக்க இருந்துட்டு அப்புறமா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கி அந்த வீட்டை ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ரிசப்ஷன் சாயந்தரம் தான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா போய் இதுக்காக கண்டவ மூஞ்சிலாம் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கோயில சுத்தி பாத்துக்கிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அருளோட குடும்பம் இப்ப தங்கி இருக்கிற அந்த வீட்டை விக்கி போறதா ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கவும் ஏன் அந்த வீட்டை நாமளே வாங்க கூடாது அப்படின்னு அருளுக்கு தோணவும் அத ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவ்வளவுதான் அருளோட ஒய்ஃப் சொந்த வீடு வாங்க போறோமா அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கு நடுவுல அருள் ஒரு கோவில்ல ஒரு குட்டி யானை கிட்ட பழகி இருப்பாருல, அது இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கத ஆச்சரியமா பாத்துட்டு அப்புறமா நீடமங்கலத்துல நடக்கிற தன்னோட தங்கச்சியோட ரிசப்ஷனுக்கு போறதுக்காக பஸ்ல போறாரு. அந்த பஸ்ல போகும்போதுதான் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் தன்னோட அப்பாவோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிய வர கண்டக்டருக்கும் அருளோட குடும்பத்தோட விஷயம் தெரிஞ்சிருக்கவும் அதை பத்தி பேசிக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்களையும் சில நல்லவங்க இருக்காங்க, அதுக்காக எல்லாருமே ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புவனோட ரிசப்ஷன் நடக்கிற அந்த மகளுக்கு வழியை சொல்லி இறக்கி விடுறாரு. இருட்டுற நேரத்துல அருளும் அந்த மகளுக்கு வந்து சேர உள்ள போன அருளும் யார் கண்ணுமே படாத மாதிரி கடைசியில போய் உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா அருளோட முறப்புன்னு ஒருத்தவங்க எப்படியோ அருளை பாத்துறாங்க. மச்சான் எப்படி இருக்கீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரன், அவனால அந்த பொண்ணோட வாழ்க்கையே சூனியம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிட்டு அங்கிருந்து போறாங்க. அருளுக்கு முதல்ல இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. அந்த பொண்ணோட அப்பா தான் சென்னைக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிருக்காரு. அவங்க போன அடுத்த செகண்ட் அருளோட கண்ணை ஒருத்தர் மூடுறாரு. அவர்தான் நம்ம ஹீரோ. ஆனா அருளுக்கு ஹீரோ யாருன்னு அடையாளம் தெரியல. ஹீரோவும் அவங்க அம்மா வழி சொந்தம் தான். 94 சம்மர் லீவுக்கு நாங்க கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்பவாவது என்ன யாருன்னு தெரியுதாத்தா அப்படின்னு க்ளூ எல்லாம் கொடுத்து பாக்குறாரு. ஆனா அருளுக்கு ஹீரோ யாருன்னு தெரியல அப்படி சொன்னா ஹீரோட மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு தெரிஞ்ச வரை நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா ஹீரோக்கு அருளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோக்கு தெரிஞ்ச சமையல் மாஸ்டர் தான் போனோட கல்யாணத்துக்கு சமையல் மாஸ்டர் போல அவரை பிடிச்சி கேள்வி கிண்டல் பண்ண. ஆனா அவரோ ஹீரோ அவரோட கல்யாணத்துல ஏதோ குட்டிக்காக பண்ணிருப்பாரு போல அதை வச்சு சமையல் மாஸ்டர் ஹீரோவை கலாச்சிட்டு போயிடுறாரு. அடுத்து அருளுக்கும் ரெஸ்ட் ரூம் வரவும் ஹீரோவும் அருள ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போக அங்க வச்சு ஹீரோவும் சின்ன வயசுல சம்மர் லீவ்ல அவங்க பண்ண எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா அருளுக்கு அது எதுவுமே ஞாபகத்துல இல்ல, அதனால முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா தான் அருள் தன்னோட மாமாவான ராஜ்கரனை பாக்குறாரு. அவருக்கு அருளை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அருளோட வீட்டை பிடுங்கின அந்த சொந்தக்காரங்களோட குடும்பமும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அருளுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல ஹீரோ தன்னோட பெரியப்பா ராஜ்கரனை ரொம்ப
வம்பிழுத்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. அடுத்து அருளோட மாமாவும் அருளோட அப்பாவை பத்திய ஏன் அத்தான் வரல அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்குவோம். அருளும் டக்குன்னு போன் பண்ணி கொடுத்துறாரு அருளோட மாமா கிட்ட. அருளோட மாமாவும் அருளோட அப்பா மேல ரொம்பவே மரியாதை வச்சிருக்காரு போல. அவரும் உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அத்தான், ஏன் வரல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச, அவரும் வராதுக்கு மன்னிச்சிருப்பா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப அங்க சமையல் மாஸ்டர் இருக்க அங்க ஹீரோ கல்யாணத்துல பண்ண அந்த விஷயத்தை வச்சு ஒரு சில காமெடிகள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அடுத்துதான் அருள் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே சென்னைக்கு கிளம்புறாரு அப்படின்னு ஹீரோ மூலமா அருளோட மாமாவுக்கு தெரிய வர, அவரும் என்னப்பா வந்து ஒரு நாள் கூட தங்க மாட்டியாடுன்னு கவலைப்படுறாரு. ஹீரோ கிட்ட தான் அருளோட சித்தப்பாவும் அருளை வண்டி ஏத்தி சென்னைக்கு அனுப்பி வைக்கிற அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு போல. அருளும் தன்னோட மாமாவை எப்படியோ சமாளிச்சுட்டு புவனாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு மேடைக்கு கிஃப்டோட வர, புவனாவும் அண்ணனை பார்த்த சந்தோஷத்துல கண்ணீர் விடுறாங்க. தான் கூப்பிட்டதுக்காக வராத அண்ணன் வந்ததுனால புவனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அருள் கொடுத்த கிஃப்ட எங்கன்னு எனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட், இதை இப்பவே நான் பிரிச்சு பாப்பேன் அப்படின்னு மத்தவங்க கிஃப்ட் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட பொருட்படுத்தாம பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கொலுசு, வளையல், பாசி அப்படின்னு ரொம்பவே டச்சிங்கா புவனாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பொருளா இருக்கவும் இவரோட அண்ணனோட கையாலேயே புவனை போட சொல்லி போட்டுக்கிறாங்க. அடுத்து நான் வராம சாப்பிடாதானே, நாங்களும் உங்க கூட சாப்பிட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையுமே அண்ணனை நாங்க வர்ற வரைக்கும் சாப்பிட விட்டுறாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அருளோட சித்தப்பாவும் சித்தியும் கீழே நிக்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு அருளும் பேசிக்கிட்டு இருக்க, சித்தப்பா மேடையில என் கூட ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருந்தாருல அவர் யாரு அப்படின்னு ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அருளோட சித்தப்பாவும் ஹீரோவைய கூப்பிட்டு, தம்பி அருள் யாரைய பத்தி கேக்குறாரு, அது யாரு என்ன அப்படின்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அருளும் எப்படியோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டு போக வைக்கிறாரு. சாப்பிடுற இடத்துல ஹீரோ, அருள், அருளோட மாமா இவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சாப்பிட போகும்போது ஹீரோவும் டக்குன்னு அத்தான் பின்னாடி பாக்காதீங்க, உங்களை கெடுத்தவங்க பின்னாடிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பின்னாடி டக்குன்னு திரும்பி பாத்துறாரு அருள். அவங்கள பார்த்த உடனே அருளால சாப்பிடவே தோண மாட்டேங்குது. அங்கிருந்து போலாம் அப்படின்னு பாக்க, அதனால மாமாவும் எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்னு ஹீரோவை திட்ட, ஹீரோவும் டக்குன்னு யோசிச்சு அதையும் இதையும் பேசி டைவர்ட் பண்ணிட்டு அத்தான் உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரு. ஆனா அருள் ஹீரோவை ஒரு தொல்லையா தான் நினைக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் வெகுளித்தனமா நடக்கிறது அருளுக்கு கொஞ்சம் கடுப்பாவும் இருக்கவும் தப்பான நம்பர் கொடுத்துறாரு. அடுத்து ஹீரோவும் அவரோட நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி அருளோட பர்சுல வச்சு விடுறாரு. அந்த அளவுக்கு ஹீரோ அத்தான் அத்தான் அப்படின்னு வெகுளித்தனமான ஒரு பாசத்தோட இருக்காரு. அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அருளும் ஹீரோ கிட்ட நான் கிளம்புறேன், போனா கிட்ட சொல்லிட்டு போனா போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வராரு. ஆனா ஹீரோவுக்கு அருள் ஊருக்கு போறதுல விருப்பம் இல்ல போல, இருந்தாலும் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு நடுவுல அருளும் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் காலையில சென்னைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பஸ் ஏத்தி விட போற ஹீரோவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப வர ஹீரோட பேர் என்ன, அவர் யாரு என்ன அப்படின்னு சுத்தமா அருளுக்கு தெரியல. அதை பத்தி தான் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த அருளும் தன்னோட மாமா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, அவரும் அழுதுகிட்டே வழி அனுப்பும் போது ஹீரோவும் அத்தான் ஊருக்கு போறாரு அப்படின்னு பெரியப்பா அழுகிறத பார்த்து ஹீரோ கண் கலங்குறாரு. அடுத்து ஹீரோவும் அருளை ஏத்திக்கிட்டு சென்னைக்கு போற அந்த பஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்க, அருளும் அந்த ஊரை ரசிச்சு இப்படியே வராரு. அதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. அப்ப வழியில நாட்டு பசும்பால்ல போடுற ஒரு டீ கடை இருக்கவும் இங்க டீ நல்லா இருக்காத்தான் அப்படின்னு ஹீரோவும் ஒம்படியா குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கும் போது சென்னைக்கு போற அந்த பஸ் கிராஸ் பண்ணி போகுது. அதை ஹீரோவும் பாக்குறாரு. அப்புறமா அந்த டிராவல்ஸுக்கு போயிட்டு கேட்டா பஸ் போயிடுச்சு, இனி வேற பஸ் இல்லப்பா அப்படி சொல்லவும் அதை எப்படி அத்தாங்கிட்ட சொல்றது அப்படின்னு முழிக்கிறாரு ஹீரோ. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு பஸ் போயிடுச்சு அப்படின்னு. அதனால கொஞ்சம் கடுப்பாகிறாரு அருள். சரி பக்கத்துல லாட்ஜ் எதெல்லாம் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நம்ம வீடு இருக்காத்தான் அங்கெல்லாம் போய் ஏன் தங்கணும் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டாலும் வரமாட்டாரு கோவத்துல. அப்புறம் அங்க ரெண்டு லாட்ஜ் தான் இருக்கு, அதுவும் பார்க்க கன்றாவியா இருக்கவும் வேற வழி இல்லாம ஹீரோ கூடி அவரோட வீட்டுக்கு போக சம்மதிக்கிறாரு. அதனால ஹீரோவும் அத்தான் வீட்டுக்கு வராரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்றாரு. அடுத்த அருளும் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆபீஸுக்கு கால் பண்ணி சிக் லீவ் சொல்லிடு, நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்ததா சொல்லிட்டு வைக்கிறாரு. அருளோட ஒய்ஃபுமே உடனே அங்க தங்கிட்டே கிளம்பி வாங்க அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோட வீடு வர ஹீரோட ஒய்ஃபும் அருளை வெல்கம் பண்ணி நல்லபடியா விசாரிக்கிறாங்க. ஹீரோட வீட்டுல நிறைய தலைவர்களோட போட்டோலாம் இருக்கு. அதை ஆச்சரியமா அருளும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் வீட்டுக்குள்ள அருள் வந்த உடனே அவரோட உபசரிப்பு ஆரம்பிச்சுட்டாரு. அதோட ஹீரோட ஒய்ஃபுமே சேர்ந்துக்கிட்டாங்க. ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு கம்பல் பண்றாங்க. ஆனா அருளும் ரிசப்ஷன்ல சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அருளை குளிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதுக்கு நடுவுல கொஞ்சம் கூட ஹீரோட சந்தோஷமான பேச்சு, ஜாலியான உடல் மொழி எதுவுமே மாறவே இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அத்தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷம். அடுத்து சரி முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்க அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறமா ஹீரோவே பீர் அடிக்க பிளான் போட்டு அதுக்கு அருளையுமே சம்மதிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த அருள் அங்க ஹீரோட ஸ்கூல் குரூப் போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஹீரோ எங்க இருக்காரு, அவரோட பேர் ஏதாவது கீழே இருக்காருன்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோட ஒய்ஃபும் உங்களை அவரு குளிச்சு முடிச்சுட்டு பின்னாடி கிணறு
கிணத்தடி பக்கமா வர சொன்னாரு அப்படி சொல்லவும் அருளும் பின்னாடி தோட்டம் ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே போனா அங்க ஹீரோ தரையில பாய போட்டு ஒரு சூப்பரான செட்டப்ப போட்டு பீர் அடிக்கிறதுக்காக மண்பானை எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. பீரை மண்பானையில ஊத்தி குடிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு அதுல ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அருளும் ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ண அது என்ன பாட்டு அப்படின்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிறாரு ஹீரோ. அதே நேரத்துல ஹீரோட வீட்டை அருளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பதான் அது ஹீரோட மாமனார் வீடு அப்படின்னா ஹீரோட அக்காவும் அண்ணனும் சொத்தை பிரிக்கும் போது இந்த வீட்டை விக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா தன் பிறந்த வீடு வளர்ந்த வீடு அப்படின்னு ஹீரோட ஒய்ஃப் அளவும் ஹீரோ அங்க இங்க அப்படின்னு காசை ரெடி பண்ணி இந்த வீட்டை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பாசம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட பொண்டாட்டி இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அருளும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பீர் அடிச்சுக்கிட்டே மாத்தி மாத்தி பாட்டு படிக்கிட்டு இருக்காங்க. அதை தூங்காம ஹீரோட ஒய்ஃபும் ரசிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க. அப்படியே ஹீரோவும் அவரோட சின்ன வயசு ஏழ்மையை பத்தியும் அதே மாதிரி அருளோட அப்பா போவனா இவங்க எல்லாருமே மத்த சொந்தக்காரங்க மாதிரி இல்லாம காசு பணத்தெல்லாம் மதிக்காதவங்க. அவங்கள பார்த்துதான் சொந்த பந்தம்லாம் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு காளமாடோட சத்தம் கேக்குது. இருடா வரேன் அப்படின்னு ஹீரோவும் வாங்க உங்களை ஒருத்தங்கிட்ட அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய காளமாட்டை ஹீரோ வளர்த்திக்கிட்டு இருக்காரு. அந்த காளமாட்டுக்கு டோனி அப்படிதான் பேரை வச்சிருக்காரு. ஹீரோ ஒரு நாள் சந்திக்க போகும்போது அங்க வத்தலும் தொத்தலுமா யாருமே வாங்காம பாவமா இருந்த அந்த காளையை பார்த்து ஹீரோக்கு ஆசை வந்திருக்கு. அதனால வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த காளைக்கு கொம்பு கூட பெருசா முளைக்காத ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாள்ல அந்த காளை அந்த சின்னோண்டு கொம்பை வந்துகிட்டு சீர ஆரம்பிக்கவும் தம்பிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு அருளோட மாமாவை கூப்பிட்டு வந்து காட்ட அவரும் இதை எங்கிட்டா பிடிச்ச அப்படின்னு அப்பையில இருந்து அந்த காளைய பசங்களை வச்சு ஜல்லிக்கட்டுக்கு பழக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காளி நல்லா வளர்ந்து நல்ல பெரிய கோயில் நந்தி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஜல்லிக்கட்டுல இறக்கி விட முடிவு பண்ணி ஹீரோ 2012 வருஷம் முதல்ல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல இறக்கி விட்டுருக்காரு. ஆனா ஹீரோவை எதிர்பார்க்காத மாதிரி அவரோட காலம் சீறி பாஞ்சு தோனி மாதிரி எல்லாருமே சுழட்டி எடுக்க வந்தான். அந்த காளைக்கு தோனி அப்படின்னு பேரு வந்துச்சு. அப்படியே அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டுல ஹீரோட தோனி பிடிபடவே இல்லை. அப்ப மட்டும் இல்ல அடுத்த 3 வருஷத்துக்கு பட்டையை கிளப்பிருக்கு. அப்பதான் 2015 வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல. அவரால அந்த சோகத்தினால பொங்கலை கூட சரியா கொண்டாட முடியல. அப்பதான் கொள்ளையில அவரோட காளையோட சத்தம் கேட்டு அங்கே போனா அங்க ஹீரோட காலை மேல ஏதோ ஐயனே அந்த காளைக்குள்ள இறங்கி வந்த மாதிரி அப்படி ஒரு ஆக்ரோஷமா இருந்திருக்கு. ஹீரோவும் கையெடுத்து கும்பிட்டுட்டு காளையை ரெடி பண்ணி ஊர்வலமா கூட்டிட்டு போய் அவங்க ஊர் பசங்களை வச்சு ஜல்லிக்கட்டுல பிடிக்கிற மாதிரி மாடு பிடிக்க வைக்கிறாரு. அது இங்க நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் போலீஸுமே இங்க வந்திருக்கு. ஆனா அவரும் களத்துல இறங்கி மாடு பிடிக்க ஹீரோவும் சந்தோஷமாயிராரு. அதனால அந்த போலீஸ ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி ஹீரோவோட காளையோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃபும் கால் பண்ணி கிணத்தடிக்க போறா அப்படிதான் சொன்னீங்க, இப்போதைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள போயிருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு காரணம் அங்க பாம்புகள் நிறைய தெரியுறதுனால. அதை கேட்ட உடனே அருளுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு ஹீரோவும் அது ஒண்ணும் பண்ணாதான், சொல்ல போனா அது எங்களுக்கு முன்னாடி இருந்து இங்க இருக்கு, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ ஒரு பாம்பை கூட அடிக்க மாட்டார் போல. அப்ப ஹீரோவும் பேசிக்கிட்டு அருளோட சைக்கிளை பத்தி ஞாபகப்படுத்துறாரு. அதை சொன்ன உடனே அருளுக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அருள் அவங்க அப்பா கிட்ட அந்த சைக்கிளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லவும் அவங்க அப்பா அவரோட சொந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு போல. அவரும் ஹீரோட அப்பா கிட்ட வந்து சொல்ல அதனால ஹீரோட அப்பாவும் தஞ்சாவூருக்கு கிளம்பி வந்து அருளோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பூட்டி சாவியெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்த சைக்கிளை பஸ்ல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாம எப்படி சின்ன வயசுல சைக்கிள் வருதுன்னு ஆசையா இருந்தோமோ அதே மாதிரி ஹீரோவும் பயங்கர ஹாப்பி. அந்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஓட்டி பழகுனதும் ஹீரோ அவரோட தம்பிய சைக்கிளை வச்சு ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. அத அவங்க அப்பாவும் பெருமையா பார்த்தது எல்லாத்தையுமே ஹீரோவும் இப்ப சந்தோஷமா அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சைக்கிள் வீட்டுக்கு வரவும் தான் ஹீரோட அப்பா வீடு வீடா போயிட்டு சேல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் ஹீரோட குடும்பம் கொஞ்சமாச்சும் ஏழ்மையில இருந்து வெளியில வந்துச்சு. இப்ப இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணமே சின்ன வயசுல அருள் கொடுத்த அந்த சைக்கிள் தான். ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆகி அருளுக்கு நன்றி சொல்றாரு. ஆனா அது எல்லாத்தையும் நம்மளோட சைக்கிள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்தி இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு அருள். அப்பதான் அவரோட சைக்கிள் இன்னும் இங்கதான் நிக்குது அப்படின்னு காட்ட பல வருஷம் கழிச்சு தன்னோட சைக்கிளை பார்த்த அருளும் ரொம்பவே சந்தோஷமாகறாரு. அந்த சைக்கிள் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறாம. அதனால சந்தோஷத்துல 2 பேர் மட்டும் போதாது அப்படின்னு தான் அருள் சொன்னாரு. அடுத்த செகண்டே ஹீரோவும் யாருக்கும் கால் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு பீனை ரெடி பண்ணிட்டாரு. அதுவும் அது அந்த ஊரோட அணைக்கட்டுல வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த ராத்திரி நேரத்துல அருளுக்கு அவரோட சைக்கிளே அணைக்கட்டுக்கு போன அப்படின்னு ஆசை வரவும் அப்படி சைக்கிளே போறாங்க. அங்க போய் பீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் என்னோட பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர் அருள்மொழி தான் வைக்க போறா அப்படின்னு சொல்லவும் என்ன இந்த அளவுக்கு பாசமா இருக்கா அப்படின்னு அருள் அப்படி மிரண்டு போயிடுறாரு. அப்படி அருள்மொழி அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு மாறி இருக்கிறதையும் அதுக்கு காரணம் அவங்களோட வீட்டை பிடுங்கின அந்த குறிப்பை பார்த்துதான் காரணம்னு அந்த வீட்டோட நினைப்பாவே இருக்கிறதுனால ஹீரோவும் இன்னுமா அதே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அருள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறாரு. உனக்கு எப்படி அந்த சைக்கிளோ அதே மாதிரிதான் எனக்கு இந்த வீடு அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டோட நினைவுகள் பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த லொகேஷனை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட குலசாமியை பத்தி பேசிக்கிட்டே ஹீரோவும் அடிக்கடி அவர் போற ஒரு கோவில்
கோவிலை பத்தி சொல்றாரு. அந்த இடத்துக்கு பேரு வெண்ணி பரந்தலை. அங்கதான் போர் நடந்ததா சொல்றாங்க. அங்க இருக்க கோவிலுக்கு முன்னாடி சேரன் பெருஞ்சேரலாதன் வடக்கு இருந்து உயிர் நீத்த நடுக்கல் இருக்கு. அங்க போய் கொஞ்சம் பூ போட்டு சூடத்தை பொருதி வச்சுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருவேன். அங்க இருக்கிற அந்த அமைதியில ஹீரோக்கு முன்னாடி நடந்த கரிகால் பெருவளத்தான் அவருக்கு எதிரா சேரன் பெருஞ்சேரலாதன் அவரோட பாண்டிய மன்னனும் 11 வேளிர் படைகளும் போர் புரிஞ்சாங்க அப்படின்னு அந்த போரை பத்தி டீட்டெயிலா சொல்றாரு. அடுத்து எப்படி தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டை பத்தியும் இலங்கையில நடந்த அந்த கொடுமைகளை பத்தியும் இது எல்லாமே சீக்கிரமாவே மாறும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு ஹீரோ. அதுக்கு அருளும் நம்மள நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தெல்லாம் பேசுறானே செய்யறானே அப்படின்னு அருளுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே விடியற டைம் வரவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவும் போதையில செருப்பை மாட்டி போட சரி அதே போட்டுக்காடுன்னு அருளும் சொல்றாரு. அப்படி ரெண்டு பேருமே வீட்டுக்கு சைக்கிள்ல வரும்போது அருள் பீர் குடிக்கும் போது ஹம்மிங் பண்ண அந்த பாட்டை ஹீரோக்கு ஞாபகம் வரவும் அதை பாடுறாரு. இப்படி ரெண்டு பேருமே அதை பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அடுத்து உள்ள வந்த அருளுக்கு தூங்க கட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹீரோவும் கீழே தரையில படுக்கும் போது அத்தா நீங்க என்னோட பேரை சொல்லி என்ன கூப்பிட மாட்டீங்களே, நாளைக்கு காலையில என்னைய என்னோட பொண்டாட்டிய வயிற்றுல வளர என்னோட புள்ளைய நீங்க பேரை சொல்லி வாழ்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. ஆனா ஹீரோ அப்படி சொல்லிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அருளால தூங்கவே முடியல. உடனே அங்க இருக்கிற குரூப் போட்டோ அப்புறம் அங்க இருக்கிற எதுலயாவது இந்த ஹீரோட பேர் இருக்காதா அப்படின்னு அந்த நேரத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதுலயுமே இல்ல. அப்ப ஹீரோட ஒய்ஃப் வெளியில வர மாதிரி இருக்கவும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்கார்ந்து போனை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட ஒய்ஃபும் அண்ணே வந்துட்டீங்களா தூங்கலையா, அவரு எங்க புள்ளைக்கு என்ன பேர் வைக்க போறாரு அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. மனுஷன் ஏற்கனவே ஹீரோட பேரு அவர் யாருன்னு ஞாபகம் வராம ஒருவித குற்ற உணர்ச்சியோட இருக்காரு. இதுல ஹீரோட ஒய்ஃப் பேரை இப்படி சொல்லிட்டு போவோம் அருளால தாங்கவே முடியல. அவனோட பாச மழைய தாங்க முடியாம அங்கிருந்து பேக் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அருளோ ஹீரோட வீட்டுல இருந்து கனத்த இதயத்தோட தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் கவனிக்கிறாரு அவரு ஹீரோட செருப்பு போட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அதை கழட்டி ஒரு இடத்துல போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதை பாசத்தோட எடுத்துட்டு போறதுமா பல்வேறு எமோஷன்ஸ் அவருக்குள்ள வந்துட்டு போகுது. கடைசியில அவரோட கண்ணுல ஒரு கோவில் படுது. கோவிலுக்கு முன்னாடி ஒரு பூக்கடையில ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க அருள் கோவில பார்த்துட்டு திரும்பி போறத பார்த்துட்டு அவர்கிட்ட என்னன்னு ஏன்னு திரும்பி போறீங்க அப்படின்னு விசாரிக்க அப்புறமா தான் அவரு சென்னை போக எந்த பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்க தஞ்சாவூர் பஸ் இங்க வரும் அதுல போய் அங்கே போய் மாறி போங்க அப்படின்னு சொன்னவங்க வாங்கனே இங்க வந்து அது வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு அவங்க அண்ணே அண்ணே அப்படின்னு பாசமா பேசுறாங்க. அருள் அதுக்கு நடுவுல ஹீரோ மேல இருக்கிற அந்த பாசத்தால பேர் தெரியாத அவருக்கு கடவுளோட பேர்லயே கோவிலுக்குள்ள போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட காசை கொடுத்துட்டு விடிகிற டைம்ல அந்த பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோ சொன்ன அந்த போர் நடந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கோவில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பஸ் நிறுத்தி இறங்கி நேரா அந்த நடுகள் கோவில் இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு அப்புறமா நேரா சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. அங்க அருளோட ஒய்ஃபும் என்ன நீங்க வரேன் அப்படின்னு கால் பண்ணவே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த அருள் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்பவே சோகமாவும் அப்பப்ப மண் பாட்டுல பீரை ஊத்தி குடிக்கிறதுமா அப்புறம் ரொம்பவே அமைதியாவே இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்து அவரோட ஒய்ஃபும் அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்புறமா தான் அருளும் ஹீரோட பேர் தெரியாத அந்த குற்ற உணர்ச்சியில தான் ஓடி வந்துட்டதை பத்தி சொல்றாரு. ஹீரோ அவருக்கு மேல வச்ச அந்த பாசத்தை பத்தியும் அவரோட வெகுளித்தனமான அந்த அன்பை பத்தியும் அவர் பேசின எல்லாத்தையுமே சொல்லி இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றாரு. இப்படிப்பட்டவனோட பேரு அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம தான் அவனோட விருந்தாடின்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் உடஞ்சு போயிடுவான் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு அருளோட பொண்ணுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரு கிரிக்கெட் கோச்சரா இருக்கிற போல அந்த வரைய பாக்குறதும் அவங்க இப்ப இருக்கிற அந்த வீட்டை வாங்குறதா ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருளோட மாமா கிட்டையும் இன்னும் சில இடத்துல எல்லாத்தையுமே கேட்டு ரெடி பண்றாங்க. இதுக்கு அப்புறமாவும் இன்னும் 25 லட்சம் ரூபாய் தேவைப்படவும் அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசி ரெடி பண்றாரு அருள். அப்புறமா தான் ஒரு நாள் அருள் வீட்டுல இருக்கும் போது அங்க வந்து அருளோட பொண்ணும் அங்க ஹீரோ எழுதி கொடுத்த அந்த நம்பர் இருக்கிறத பாத்துட்டு அப்பா உன்னோட போன கூட அப்படின்னு வாங்கி அந்த நம்பருக்கே கால் பண்ணி அப்பா கால் வருதுப்பா பேசுப்பா யாருன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறமா தான் பேசுறது ஹீரோ அப்படின்னு தெரிய வர நான் மெட்ராஸ்ல இருந்து அருள் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே செம்மைய குஷியாயிடுறாரு ஹீரோ. என்னத்தான் காலையில எழுந்திருக்கிறதுக்குள்ள கோவமா போயிட்டீங்க அப்படின்னு அதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்புறமா நீங்க விட்டுட்டு போன வாட்ச் செருப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் தான் அப்படின்னு அருள் எதையும் சொல்ல வராரு. அதை கூட பேச விடாம பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அருளோட நம்பருக்கு கால் பண்ணி பாத்துருக்காரு. ஆனா ராங் நம்பர்னு வேற யாரோ எடுத்திருக்காங்க. அருளை பத்தி அருளோட மாமா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா அருள் வீடு வாங்குறதுக்காக காசை ரெடி பண்ணி இருக்கிற அந்த விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே விசாரிச்சது மட்டும் இல்லாம அருளுக்கு தேவையான பணத்தை ரொக்கம் ஒய்ஃபோட நகை அப்புறம் சீட்டு காசு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் வரை நான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த பணத்தை நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லாம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அருளும் நான் காசை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப சொன்னாலும் ஹீரோ நீங்க அதை வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கவும் கடைசியில வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பேச விடுறியா அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம கடைசியில மின்று முழுங்கி என் போன் நம்பரை நான் வேணும்னு தான் மாத்தி சொன்னேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ எனக்கு அந்த நேரத்துல ஒரு தொல்லையா தான் தெரிஞ்ச, அதனாலதான் தெரியாதவங்க கிட்ட எதுக்கு போன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டேன் அப்படி சொல்லவும் ஹீரோ
ஹீரோக்கு பேச்சே வரல. உண்மையிலேயே என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியலையாத்தா அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு. உன்னோட அன்பை தாங்க முடியாம தான் உன்னோட பேரை சொல்லி நீ வாழ்த்துன்னு அப்படி சொல்லவும் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லவும் ஹீரோவும் அருளுக்கு தெரியாம ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அடுத்து சரியத்தான் இப்பவாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை கண்டிப்பா என்ன பார்க்க வரேன் அப்படி சொல்லுங்க, நான் என்னோட பேரை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு தன்னோட பேரை அவர் வாயாலே வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு 1994 வருஷம் சம்மர் லீவுக்கு அருளோட வீட்டுக்கு ஹீரோ போனதை பத்தி சொல்றாரு. அதுக்கு நடுவுல நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அத்தான், நீங்க போன கல்யாணத்தை பார்க்கவும் சென்னைக்கு போகாம ஏன் கூட உடனே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே உங்களை பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அருளோட அம்மா வழி சொந்தம், அந்த சொந்தம் எந்த வழி சொந்தம் அப்படின்னு டீட்டெயிலா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அருளோட வீட்டுக்கு 1994 வருஷம் சம்மர் லீவுக்கு வந்தப்ப அருள் 10வது முடிச்சுட்டு +1 போக ரெடியா இருந்தாரு. அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பசங்க கூட்டமே இருந்திருக்கும். எப்பவும் அவங்க கூட தான் அருள் விளையாண்டுகிட்டே இருப்பாரு. அதுல ஹீரோவியரோட தம்பியுமே சேர்த்துக்கிட்டு எங்க போனாலும் ஹீரோவை கூடவே கூட்டிட்டு போயிருக்காரு அருள். அதை சொல்ல சொல்ல அருளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்ப அருள் காய்கறி வாங்க போகும்போது காய்கறி எவ்வளவு வாங்க போறோம் அப்படின்னு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு காயோட பேரை வச்சு எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கறத அவங்கள சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்படி நீங்க பேர் வச்சீங்கல்ல, அதுல பெரிய பேரு பச்சை மிளகா, கணேஷ் பேரு அப்படின்னு சொல்ல அருள் அவர் அறியாமலே பீன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ சொல்ல சொல்ல அவரு ரம்யா பேரு வெண்டைக்கா, சரவணன் பேரு சுண்டக்கா அப்படின்னு சொன்னவரு புவனாவுக்கு என்ன காய்கறி அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு கடைசியில புவனா வாழைக்கா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசியில முட்டைக்கோஸ் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அருளும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில அவரோட பையன் அவன் பேரு கூட ரொம்ப அழகான பேரு அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில மதியழகன் அப்படின்னு சொல்றாரு. அவன்லாம் இப்ப எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லவும் அவன்லாம் நல்லா தான் இருக்கான், உனக்கு முட்டைக்கோஸ் ஞாபகம் இருக்கு, அவங்க என்ன உருளைக்கிழங்கு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிச்சுக்க. அப்பதான் அருளுக்கு உருளைக்கிழங்கு யாரு அப்படின்னு அடுத்த செகண்ட் ஞாபகம் வருது. அருளுக்கு அந்த டைம்ல எல்லோரையுமே விட உருளைக்கிழங்கு தான் ரொம்பவே பிடிக்கும். டேய் உருளைக்கிழங்கு, டேய் பொட்டேட்டோ, அது நீதானா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு ஹீரோவோ அப்பா ஒரு வழியா அத்தான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட அப்புறமா தான் சரியத்தான் என்னோட பேரு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு கேட்க அருளுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த உடனே ஹீரோட ஊருக்கு பஸ்ல ஏறி வர்றாரு. அங்க அந்த கோவில்ல பூ விக்கிற அந்த பொண்ணு கிட்ட தேங்காய் வாழைப்பழம் தட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோட பேர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு உள்ள போனா அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பேர் சொன்னாரு அப்படிங்கறத நமக்கு காட்டல. அதுக்கப்புறம் அருளும் நேரம் ஹீரோட வீட்டுக்கு வந்து டேய் உருளைக்கிழங்கு கதவு திறடா, நான் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்காரு. டேய் நீ கதவுக்கு அந்த பக்கமா தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கதவை திறடா மெய்யழகா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா அந்த ஹீரோ அத்தான் அப்படின்னு திறக்கிறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. 96 கம்பேர் பண்ண முடியாது. இது என்னன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்டோரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை வந்து குறை சொல்லவும் கூடாது. படம் ஒத்துக்காதீங்க. இந்த மாதிரி படம் நல்லா இல்லை லேக்னா இப்போ நாங்கள் 3 hours ஆல்மோஸ்ட் 2 hours 55 minutes படம் டெஃபினட்டாக வருத்துங்க பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி சிம்பிள் ஸ்டோரி நல்லா இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சமையல் பண்ணியிருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் அவசியமாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நல்ல இப்போ இருக்கிற ஃபார்முலாவை தவிர இது ஆஃப் பீட்டாக ரொம்ப நல்ல ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். 2 பேருமே ரொம்ப நல்லா, கார்த்தி சாரும் சரி அரவிந்த் சாமி சாரும் சரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. டயலாக் ஆகட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நெஞ்ச தொடர மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் கண் கலங்கி இந்த வெளியில் வருவோம். ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு சொல்ல? ஹானஸ்ட்டாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்துச்சு படத்துக்கு? நல்லா இருந்தது, அதுக்கு ஏத்தாப்புல இருந்தது. அது வந்து ரொம்ப மெயின் ஃபோக்கஸாக இல்லை, கதை தான் அதோட மெயின். பிஜிஎம் வந்து செகண்டரியாக இருந்தது. பட் அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக கொடுத்தாங்க. கமல் சாரோட பாட்டும் நல்லா அந்த இடத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் இவங்க 2 பேர் இல்லாமல் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண், ஆமாம், அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் டோட்டல் இவங்க 2 பேரும் தான் படத்தில். ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல படம் பார்த்தது, திருப்தியாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் படம் தமிழில், கண்டிப்பாக பார்க்கலாம். வரும்போது என்ன எதிர்பார்க்கலாம் வந்தீங்க? படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ப்ரீமியர் ஷோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்போ ஜஸ்ட் ஃபீல் குட் மூவியாக தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. அது மேபி தெரியும். லைக் இப்போ படம் பார்த்துட்டு வந்தால் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு திருப்பி ஊருக்கு போய் சும்மா ஜஸ்ட் போயிட்டு வரலான்னு தோணும். படம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப கோவிந்தசன் தான் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ராஜ்கிரண் அழுதா எல்லாத்துக்கும் அழுத வந்துடும் ப்ரோ, அந்த மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது படம்.
எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். நல்ல ஒர்க் அவுட், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த ரிவீல் பண்ற சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அந்த கார்த்தியோட ரிவீலிங் சீன்ஸ் அது கிளைமேக்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது படம். லைக் ஸ்மூத்தாக நீங்கள் சிரித்து அழுது எல்லாமே பண்ணிட்டு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக பார்த்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. தேவாராக்கு இது பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஃபேமிலி டைப்பில் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. உறவுகளை பத்தி பேசுறாங்க. உறவை படுத்தாம பார்க்கும்போது எப்படி இருந்தது? இதெல்லாம் கொஞ்சம் உறவுகளை மிஸ் பண்ணி எல்லாம் பணம் போகிறனால உறவுகள் மிஸ் பண்ணுற மாதிரி இந்த கார்த்திக் அரவிந்த் சாமி எப்படி இருந்தாங்க? ரொம்ப காம்பவுண்ட் நல்லா இருந்தது. நல்லா பாட்டு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எமோஷன் சீன்ஸ் சென்டிமெண்ட் சீன்ஸ்ல எப்படி காட்டுறாங்க? கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி, ரொம்ப டச் ஆகிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்று நல்லா பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்ப்பா. படம் நல்லா இருந்துச்சு. என்னக்கா பிடிச்சிருந்தது? ஃபேமிலி ஓரியன்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது என்ன கனெக்ட் ஆகுது உங்களுக்கு? உறவுகள் எவ்வளோ முக்கியன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ பார்த்தாலும் ஃபைட் படமாகவே வருது. இந்த மாதிரி படங்களும் எடுங்க அப்படின்றது. அரவிந்த் சாமி கார்த்தி எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த அரவிந்த் சாமியோட தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எப்படி இருந்தது? அது எல்லாருமே என்ன தேட்டரே அமைதியாச்சு. சில பேர் கண்ணு தொடச்சாங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி காட்டுச்சு அந்த சீனுக்கு? தேவையான மியூசிக் இருக்குது. அப்புறம் இளையராஜா சாங்ஸ் அங்கங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா உங்களுக்கு? ஓகே, கரெக்டாக இருக்குது. கனெக்ட் ஆச்சா நல்லா? படம் நல்லா எடுத்திருக்காங்கன்றதுக்கு லாஸ்ட்டில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அதுதான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணீங்களா? திருப்தியாக இருந்துச்சு. ஓகே. நீங்கள் ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறையவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 90s கிட்ஸ் கனெக்ட் ஆகும். இப்போ 2K கிட்ஸுக்குலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல இந்த 90s 2Kன்னு இல்லை ப்ரோ. பழைய விஷயங்களை மறக்க வேணாம், உறவுங்களை மதிங்க, ரூட்ஸை மதிங்க. நம்ம ஒரு வேலை அது இதுன்ட்டு வேலை முடிக்கிறோம், வீட்டுக்கு வரோம் போகிறோம், அந்த ஒரு மெக்கானிக்கல் சைக்கிள்லேயே இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு ஊர்க்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எதுவும் பேகேஜ்லாம் இல்லாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் பேகேஜ்லாம் எடுத்துக்காமல் விடுங்க பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. கடைசியில் அவங்கவுங்களே ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் இது. அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேர் சுற்றி தான் படம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கர சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருந்துச்சு ராஜா. கார்த்திகோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி என்ன பேசவே மாட்டேன்ற சைலண்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் அவர் வாயை திறந்து ஒன்று சொல்லும் போதெல்லாம் அழுவுதான் வருது. அந்த அளவுக்கு இருந்தது. அதான் பையனுக்கு அந்த வில்லேஜ் சீன் அந்த அங்கே போயிட்டு பீரெல்லாம் குடிக்கிறாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்னென்னா ஜனங்க கூட பழகணும். அந்த பழைய ஆளுங்க மாதிரி இப்போல்லாம் வரதில்லை ராஜா. ஹாய் பாய் சொல்கிறாங்க, அது மாதிரி கிடையாது. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது, யாருன்னாலும் தெரியாது, அந்த அளவுக்கு கார்த்திக் போய் அவர்கிட்ட பழகி அதை கடைசி மட்டும் அவர் நினைக்கிற அளவுக்கு செஞ்சாங்களா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. உறவுகளுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. எப்படி மாறுது அந்த உறவு? அதான் அது ரொம்ப சீன் அந்த அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு ராஜா, நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தா சொல்லியிருப்பார், நம்ம ஊர் பக்கம் போயிடலாம், வில்லேஜ்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, அது ஒரு நாவல் படித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எனக்கு இவங்க 2 பேரையுமே பிடிக்கும். அதை எதிர்பார்த்து மட்டும்தான் வந்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊரில் நம்ம ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், ஒரு நம்ம ஊர் ஜனங்களை போய் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம ரொம்ப நாள் பார்க்காத ஜனங்களை இப்போ போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் ஊருக்கு போகணும் போல இருக்கு. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி, நல்லா இருக்குது. இந்த மாதிரி படங்க எடுக்கணும் ஃப்யூச்சரில். நல்லா இருக்குது சார் படம். டெஃபினட்டாக பார்க்கலாம். லேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேற்று ஒரு ப்ரீவியூ பார்த்துட்டு சில பேர் ரிவ்யூலாம் போட்டாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. பப்ளிக்கோட ரிவ்யூ எடுத்து பாருங்கள். படம் ரொம்ப க்ளீன் சீட், ஒரு வல்கராரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்டிங் வைஸ் கார்த்தியும் அரவிந்த் சாமி போத் 2 பேருமே போட்டி போட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி கார்த்தி இந்த ஒரு காமெடி கலந்த காமிக்கலாக பண்ணும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸே வேறு லெவல். போத் எமோஷ்னலி அஸ் வெல் அஸ் காமெடி 2 கார்த்திக் பர்ஃபெக்ட்டுங்க. படம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி குட் சார். ஏரியல் ஷூட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே பிரேம்குமார் சார் கேமராமேனாக இருந்து இந்த மாதிரி வந்ததுனால இப்படி ஒரு அந்த ஷூட்ஸ்லாம் வைக்கிறாரா, ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஸ்டில் படம் 100% ஓகே. 96 இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது என்னன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்டோரி. ஸோ இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை குறை சொல்லவும் கூடாது. படம் ஒத்துக்காதீங்க. இந்த மாதிரி படம் நல்லா இல்லை லேகுனா இப்போ நாங்கள் 3 hours ஆல்மோஸ்ட் 2 hours 55 minutes படம் டெஃபினட்டாக வருத்துங்க பார்க்குறதுக்கு.
அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வசந்த் கோவிந்தோட மியூசிக் 96 ஒரு பிஜிஎம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துக்கு உயிர் நாடி வந்து இந்த பிஜிஎம்ஸ் சாங்ஸ் வந்து கமலோட ஒரு வாய்ஸில் ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாங். நீங்கள் விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது உண்மையாகவே அதில் வந்து அரவிந்த் சாமி ஹஸ் ராக் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நாள் கழித்து அரவிந்த் சாமியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஓவரால் டேரக்டர் பிரேம்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய படம் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து இப்போலாம் பார்க்க முடியறதில்ல. மண்டே ஆர் சண்டே டிக்கெட் திருப்பி எங்களுக்கு கிடச்சதுன்னா என் ஃபேமிலியோடு நான் திருப்பி இன்னொரு வாட்டி வருவேன் படத்துக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். 80s 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும் படம். ஒவ்வொரு சீனும் நம்ம லைஃப்பில் இருக்கிறது ஒவ்வொரு சீனும் கனெக்ட் ஆகும். அரவிந்த் சாமியும் கார்த்தியோட காமெடி சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்தியை சொல்லவே நான் காமெடி சீன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ்லாம் எவ்வளோ ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு கார்த்திக்கு ஒரு சைக்கிள் வரும், அந்த சைக்கிளுக்கான எமோஷனல் எவ்வளோன்னு இருக்குன்னு சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும், சூப்பராக கனெக்ட் ஆகும். ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட். அரவிந்த் சாமி சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ஒரு பிடிச்சிருந்துச்சு? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசினா எப்படி பேசுவாங்க அதோட தான் ஃபுல்லாகவே. பட் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிராமத்துலேருந்து வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். நாங்கள் கிராமத்தில் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. அரவிந்த் சாமி கார்த்திக் காம்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 பேர் தான் ஃபுல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸுமே, மற்றவங்களுக்கு ரோல் கிடையாது. இவங்க 2 பேர் தான் ஃபுல் எதுவுமே. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவர் 2 பேருமே சொல்ல தேவையில்ல. அரவிந்த் சாமி எப்பயுமே சொல்ல தேவையில்ல, அவர் கலக்கிட்டார். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லாவே செட் ஆகும். 90s கிட்ஸ் நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நம்மளோட எமோஷன்லேருந்து எல்லாத்தையுமே அதை கனெக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதனால அது எங்கேஜ் தான் இருக்கும். அதான் 2 பேர் தான். பட் எங்கேயுமே சின்ன லேக் கொஞ்சம் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபீல் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் எங்கே தேவையான சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்குது. கார்த்திக்கும் அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை அவங்க அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வில்லேஜில் எப்படியெல்லாம் நம்ம இருந்திருப்போம் வாழ்ந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. படம் நல்லா தான் கனெக்ட் ஆகுது படம். உறவுகளை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆமாம் எப்படி நினச்சது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. கடைசியாக அந்த அவனுடைய கார்த்திகுடைய நேம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கடைசியாக அது முடியும் போது மெய்யழகுன்னு சொல்லும் போது கொஞ்சம் டச்சிங்காக இருக்குங்க. சென்டிமெண்ட் சீன்ல கனெக்ட் ஆகுது, எமோஷனலாக இருக்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஏதோ ஒரு நார்மல் படம் மாதிரி தான் வந்தோம். 96 மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா கார்த்தி அரவிந்த் சாமி எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க 2 பேரும் காம்போ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னலாம் நம்ம சிட்டி லைஃப்க்கு அவங்கேயும் மிஸ் பண்ணுறோம் வில்லேஜுக்கும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. திருப்பி நம்மலாம் அவங்க மிஸ் பண்ணாமல் பேசணும், எதுவாக இருந்தாலும் போகணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது மட்டும் தோணுது. படத்தில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருக்குது, அத்தான் இது சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதில் எப்படி இருந்துச்சு? அந்த சென்டிமெண்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அண்ணன் தங்கச்சி ஓகே நார்மல். இந்த அத்தான் சென்டிமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போயிட்டே இருந்துச்சு. யார் என்ன ஏது தேவை. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் அவனை பற்றி இவங்க விசாரிக்கும் போது அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்து லாஸ்ட்டில் உன் பேர் என்ன கேட்கும் போது அது ஹைலைட்டடாக தெரிஞ்சுது. அது நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு ஃபேமிலி எமோஷனல் மூவின்னு சொல்லுவேன். ஸோ நிச்சயமாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் வந்து கிராமத்துலேருந்து சென்னை வாசியாக மாறிட்டீங்க, கிராமத்தை மறந்துட்டீங்க, இல்லை எப்பயாச்சும் ஒருக்கா போயிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மூவியை பாருங்கள். உங்களுக்கே மறுபடியும் உங்கள் ஊருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். 90s கிட்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ்லாம் இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும்? 2K கிட்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் கிராமத்துக்குலாம் போயிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கனெக்ட் ஆகும். படத்தில் அரவிந்த் சாமி கார்த்திக் அப்படி நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஃபேக்காக அதை நடிக்கல, இல்லை நடிக்கணும் அந்த நடிப்பே தெரியல. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு படம்? அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு டூயட் வேணும், இல்லை வந்து ஹீரோக்கு ஒரு என்ட்ரி சாங் வேணும், ஒரு ஃபோக் சாங் வேணும்னு எதுவுமே வந்து மேண்டேட்ரியாக போடாமல் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த மியூசிக்கை சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ட்ராக்ஸுமே அங்கங்கே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி கமல்ஹாசன் ஒரு சீனில் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாடல் தான் வந்து ஒட்டுமொத்த இந்த தியேட்டரையே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆக்குன ஒரு தருணம். எல்லாமே சூப்பராக கன்வே ஆகுது. எமோஷன் தான் இந்த படமே. அந்த ஒரு எமோஷனோட நம்ம பார்க்கும் போது தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் நிறைய. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நிச்சயமாக ஒரு வாட்டி தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம்.